yeah. MD, JPB. It's only right, baby. Yeah. Why? சாப்பாடு கொண்டு போவாங்க, ஸ்நாக்ஸ் கொண்டு போவாங்க. எல்லாம் ஒவ்வொரு வீட்லையும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அவசியம் ஸ்கூல் திறந்து வரந்தாதான் குழந்தைகளுடைய கல்வி நன்னடத்தை ஒழுக்கம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். எல்லாமே மார்க்கெட் எல்லாமே திறந்தாச்சு, திரையரங்கும் திறக்க போகிறாங்க. பிள்ளைகளை படிப்பு பாதிக்குது. அதே மாதிரி ஆந்திரா கவர்மெண்ட்டில் இதே மாதிரி லெட்டர்லாம் வாங்கி எல்லாம் கையெழுத்து போட்டு என்ன பண்ணுவோம், திருப்பி கொரோனா வந்தது. இனிமேல் வந்து கிளைமேட்டு கூலிங்காக போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போடலாம், மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிட்டோம், அவ்வளோ அவசரமாக தேவையில்லை. Yeah, yeah. MD, JPB. It's only right, baby. Yeah. Why? ஏன்னா இல்லைன்னா படித்ததெல்லாம் மறந்துடுவாங்களாட்டுக்கு பிள்ளைங்க இன்னும் கொஞ்ச நாள் விட்டா. அப்படி பார்த்தா வைரஸோட பரவல் அதிகமாக தானே இருக்குது. வைரஸ்னால் மாதிரி லாக்டவுன் போட்டிருந்தா மாதிரி சுத்தமாக இருந்தால் பரவாமல் இருக்கும். இப்போ தான் எல்லாமே விட்டுட்டாங்க. அப்படிங்கும்போது அப்புறம் இதையும் விட வேண்டியதானே. அப்படி ஆரம்பித்தா என்னென்ன விதிகளோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க? புரியலையே. எப்பவும் பண்ணுறது போல் மாஸ்க் போடுறது, அது சோஷியல் டிஸ்டன்ஸ் அண்ட் சானிடைசர் பயன்படுத்துறது, இதுதான் இந்த கட்டுப்பாடுகளோட ஓரளவு கட்டுப்பாடாக இருந்து ஸ்கூல் வர வேண்டியதான். கண்டிப்பாக இல்லாட்டி பசங்க படிக்க மாட்டாங்க. வீட்டில் தாங்கன்னா கண்டிப்பாக படிக்க மாட்டாங்க. படிக்கிற பொண்ணுங்க பசங்களுக்கு ரொம்பவே பாதிக்கும். இன்னும் ஒன்று 2 மாதம் போகணுங்க, குளிர்காலம் வந்துடும். அதனால இது 2 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், ஒன்றும் தவறுதில்லை. இந்த பண்டிகை காலம் முடிந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக் இருந்துச்சு பண்ணோம்னா இந்த கொரோனா என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்குது, இப்போ இருக்கிற கண்டிஷனோட எச்சா இருக்குதா கம்மியாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டா அதுக்கப்புறம் ஸ்கூல் திறந்தா சரியாக இருக்குன்னு என்னுடைய கருத்து. வேண்டான்னு நினைக்கிறேன். வீட்டில் எல்லாரோட உடல்நலம் பாதிச்சிரும், வெளியில எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதை காட்டிலும் வேண்டான்னு நினைக்கிறோம். நாங்கள் பையனோட உடல்நலம் கருதி வேண்டான்னு நினைக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ போக்குவரத்து எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, குழந்தைங்க அதனால வேண்டான்னு சொல்கிறேன். அவசியம் ஸ்கூல் திறந்து வரந்தாதான் குழந்தைகளுடைய கல்வி நன்னடத்தை ஒழுக்கம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா பிள்ளைகளும் விளையாண்டுக்கிட்டு வீட்டில் நேரம் குளிக்கிறதில்ல, நேரம் சாப்பிட்றதில்ல. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப கெடுது. அதனால் ஸ்கூலு அவசியம் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? கொரோனாவோட வலிமை அதிகமாக இருக்கிற டைம் கொரோனா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சந்தை மார்க்கெட்டில் போய் பாருங்கள், ஏதாவது கூட்டம் குறைவாக இருக்கா? பஸ்ஸில் போய் பாருங்கள், எல்லாமே ஸ்டாண்டிங்கில் இருக்குது. கொரோனா தாக்கம் இருக்குது, அதுக்கு தான் முகக்கவசம் போடணும். சமூக இடைவெளி வந்து மக்கள் அவங்கவுங்களா திருந்தாத்தான். அரசாங்கம் சொல்லி யாரும் பண்ணுற போகிறதில்ல. அரசாங்கத்தில் சட்டம் போட்டுச்சு, யாராவது மக்கள் மதிச்சாங்களா? பயந்துக்கிட்டு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கக்கூடாது. தாக்கம் அதிகமாக தானே இருக்குது. அப்படிங்கிற அதிகமாக இருந்தாலுமே பசங்களுக்குள்ள ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதனால் தைரியமாக அனுப்பலாம், ஒரு நம்பிக்கை இருக்குது. சரியா சொல்ல வராதுங்க. அந்த பிரச்சனையாக இருக்கிறனாலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆரம்பிச்சா நல்லா இருக்குங்க. நானும் ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆரம்பித்தா இன்னும் சேஃபாக இருக்கும். இப்போ ஆரம்பிக்க வேண்டாம், இப்போதைக்கு வேணாம், சேஃப்டி இல்லை. ஆரம்பிக்கலாம் தான் சொல்லிட்டு வந்திருக்கோம். எதனாலங்க? பிள்ளைங்களுக்குலாம் படிப்பு கிட்டதில்ல, அதனால இப்போ கொரோனாவோட தாக்குதல் அதிகமாக தானே இருக்குது. அதிகமாக இருந்தால் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இல்லை, பசங்களுக்கு அவ்வளோக்கு எதிர்ப்பு சக்தி இருக்காது இல்லைங்களா. என் பையனுக்கெல்லாம் சைனஸ் இருக்குது, அம்ஷம் ஒரு பயம் இருக்குல்ல, அதனால தான் வேண்டாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வேண்டாங்க, வேக்சினேஷன் இல்லை. ஒரு குழந்தைக்கு வந்தால் மறுபடியும் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகுற இதாக இருக்கும் இல்லைங்களா. ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸ்கூல் வந்து ஆரம்பிக்க வேணாம். எதனாலங்க? ஏன்னா இதே மாதிரி ஆந்திரா கவர்மெண்ட்டில் இதே மாதிரி லெட்டர்லாம் வாங்கி எல்லாம் கையெழுத்து போட்டு என்ன பண்ணால் திருப்பி கொரோனா வந்தது. அந்த 2-3 மாதத்தில் திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அது இன்னும் ஆனதான் இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஜனவரிக்கு அப்புறம் ஏதாச்சும் யோசனை பண்ணணும். ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க, அதை வச்சும் ஆன்லைன் கிளாஸ் எடுத்தாலும் இப்போ எத்தனையோ பேருக்கு வந்து செல் பார்த்துட்டே இருக்கிறதுனால வந்து அதன் மூலம் யாருக்கிட்ட இந்த காலத்தில் செல் இல்லாமல் இருக்குது. செல்லை ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருக்கிறதுனால கூட நிறைய பேருக்கு வந்து கண் அது மாதிரி எல்லாம் ஏற்படும். அது கூட இது பண்ணிக்கலாம். கொரோனா அப்படிங்கிறது வந்து எல்லாத்தோட பொருளாதாரத்தை சொல்ல முடியாது. இப்போ வந்து கொரோனா அப்படின்னாவே ரிச் ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்கிறாங்க, அங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்கன்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாரும் போக மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. அதை கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். படிக்க முடியலைங்க, படிக்கிறப்ப அதுங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நம்ம செல்லை கொஞ்சம் நேரம் பார்த்தாலே தூக்கம் வந்துடுது. காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரையுமே பிள்ளைங்க செல்லை பார்த்துட்டே தலையை வலிக்குதுன்னு அடிக்கடி ஆஸ்பத்திரி 2-3 தடவை கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாங்க.
ஸ்கூல் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஸ்கூல் இப்போதைக்கு வேண்டான்னு தான் தோணுது. என்ன ரீசன்னா, ஏன்னா இப்போ இதான் கொரோனா காலம். இனிமேல் வந்து கிளைமேட்டு கூலிங்காக போயிட்டுருக்கிற நேரம். இந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கும் இல்லைங்கிறத நம்ம சொல்ல முடியாது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும். அதனால் இது ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர்னு தோணுது. ஆரம்பிக்கலாங்க. எதனாலங்க? பிள்ளைகளை படிப்பு பாதிக்குதில்லங்க. அப்படி பார்த்தா கொரோனாவோட வீரியமும் அதிகமாகிட்டு இருக்கு. அப்படி ஒன்றும் இல்லையா, அதை ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஸ்டடீஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீட்டிலே இருக்கிறனால. கொரோனாவோட பரவலும் அதிகமாக தானே இருக்குது. இந்த நிலைமையில ஸ்கூல் ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இருக்குங்க, இருந்தாலும் கொஞ்சம் பசங்க லைஃப் கொஞ்சம் பாதிக்கும் இல்லைங்களா, அதனால. அதாங்க முகக்கவசம் அவசியம். வந்தோடனே பிள்ளைகளுக்கு இந்த சானிடைசர் அதை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இடைவெளி. இப்போ வந்து 40 மாணவர் இருக்காங்கன்னா 20 மாணவர்கள், அடுத்த கிளாஸில் 20 மாணவர்கள், இப்படி வந்து பண்ணலாம். இது நடைமுறைக்கு சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? ஏன் சாத்தியமாகாது? ஏன் சாத்தியமாகாது சொல்லுங்கள், சொல்லுங்கள், நீங்கள் பதில் சொல்லுங்கள். இல்லைங்கய்யா, எப்படி இது நடைமுறை? இப்போ 20 பேர் ஒரு கிளாஸ்னா, ஆமாம், அப்போ ஒரு 1000 பேர் படிக்கிறாங்க, 2000 பேர் படிக்கிற கூடிய ஒரு இடவசதி தேவைப்படுது இல்லை? இடவசதி இல்லாமல் எப்படி அங்கீகாரம் கொடுக்குறாங்க ஸ்கூலுக்கு? இல்லைங்க, மக்கள் இருக்கிறாங்க. ஆமாம், அதை வந்து 2ஆ பிரிக்கிட்டு 500 பிள்ளைங்க மரத்தடி உட்காந்து வகுப்பு நடத்த சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்குறேன். அதாங்க, அதாவது வந்து எல்லாமே சாத்தியம். அதாவது அரசு பார்த்து நினச்சா நடக்கும். நடக்கலாம். சரிங்களா? கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விதிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணி செயல்படுத்த முடியுமா? செயல்படுத்த முடியலாம் 75%. அப்படியா? ஸ்கூல் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா? ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸோடு பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். சேஃப்டி மெஷர்ஸ் எந்த மாதிரி சேஃப்டி? சோஷியல் டிஸ்டன்சிங் இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம்தான், இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ இந்த கொரோனாவால் என்னென்ன மாணவர்கள் ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் உங்களுக்கு இருக்குது? எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. என்ன தான் ஆன்லைன் கிளாஸ் நடத்தினாலும் நம்ம கிளாஸ்லேருந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி பண்ண முடிய மாட்டேங்குது. அதுதான் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் நாங்கள் நினைக்கிறோம், வேறு எதுவும் இல்லை. ஹாஸ்டலில் வந்து ஸ்கூலில் அனுப்பிச்சுட்டோம்னா ஹாஸ்டலில் விடுற மாதிரி வரும். ஹாஸ்டலில் வந்து குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து வேண்டான்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணி வீட்டிலேருந்து அனுப்பிச்சுட்டோம் அப்படின்னாவும் சாப்பாடு கொண்டு போவாங்க, ஸ்நாக்ஸ் கொண்டு போவாங்க, எல்லாம் ஒவ்வொரு வீட்லையும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால கூட பரவலாம். அதனால் வேண்டான்னு நினைக்கிறோம் நாங்கள். பஸ்ஸு எல்லாமே போகுது, எல்லாம் எல்லாமே மார்க்கெட்டு எல்லாமே திறந்தாச்சு. திரையரங்கும் திறக்க போகிறாங்க. குழந்தைங்க டிஸ்டன்ஸ் வச்சு தான் உட்காந்து படிக்கணும். அப்படி ஆரம்பித்தா என்னென்ன விதிமுறைகளோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க? குழந்தைங்க என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ண வேண்டியது. குழந்தைங்க தனித்தனியாக உட்காரணும். குழந்தைங்க தனித்தனியாக உட்காரணும். சானிடைசர் கை கழுவிட்டு தான் உட்காரணும். 2 பேர் குழந்தைங்க சாப்பாடு பகிர்ந்துக்காம தனித்தனியாக உட்காந்து படித்தா நல்லாயிருக்கும். இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வரும்னு நினைக்கிறீங்க? நடைமுறைக்கு ஒத்து வராது தான், இருந்தாலும் ஒரு நம்மளோட பேரண்ட்ஸோட ஒரு கணிப்பு, ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதாங்க. என்னங்க சொல்கிறது? ஸ்கூல் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா? ஆரம்பிக்கலாம். எதனால? படிக்கணும். ஆல்ரெடி விதிமுறை தமிழ்நாட்டில் இருக்குதுல்ல, தமிழக அரசு சரியான வழிமுறையில் நடைமுறைப்படுத்தி தான் இருக்கிறாங்க. அதே முறையில் ஸ்டார்ட் பண்ணல, ஒன்றும் தவறுதல் கிடையாது. ஆனால் ஒரு கருத்து, இந்த மண்டே முடிஞ்சால் அடுத்த மண்டே ஸ்டார்ட் பண்ணால் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேட்குறது என்னுடைய ஒப்பீனியன். நடைமுறைப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்மளும் தான் முயற்சி பண்ணணும். மக்களாக பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட் ஒத்துழைப்பு கொடுத்தா சரியாக பண்ணிடலாம். Yeah. MD, JPB, it's only right, baby. Yeah.